ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய ஃபுட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தினமும் சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிடாதீங்க, வயிறு வந்து ஹீட் ஆகிடும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால கூட நல்ல வந்து அதிகமாக ரத்தம் வந்து ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் டைமில் ரத்தம் தேவைப்படும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப வாமிட்டிங்காக இருந்ததுனால எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து நான் இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து எடுத்துக்கிட்டேன். 8 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக சாப்பிட்றதுனால 2வது பேபிக்கு எனக்கு ரத்தம் கரெக்டாக இருந்தது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக வந்து இருங்க. அதுக்கடுத்து முள்ளங்கி வந்து சமையலில் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேரட் சாப்பிட்றதுனால, பீட்ரூட் சாப்பிட்றதுனால அதில் ரத்தம் வரும்னு சொல்லி. கேரட்டோட கீரையும் சரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை பொரியல் மாதிரி பண்ணிட்டு சாப்பிடலாம். இதனாலையும் வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கும். பீட்ரூட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பீட்ரூட்டோட கீரையுமே நீங்கள் கேரட் கீரையை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சமைக்கலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒரு சைடிஷ் போல் இருக்கும். அதுக்கடுத்து பாலக்கீரை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து பாலக்னு சொல்லி ஹிந்தி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. பாலக் பன்னீர், பாலக் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பாலக்கீரை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இந்த கீரையை வந்து சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால ரத்தம் அதிகரிக்கும். பொதுவாகவே கீரை வந்து சாப்பிட்றதுனால ரத்தம் அதிகரிக்கும், ஹெல்தின்னு சொல்லுவோம். அதில் இந்த கீரை வந்து மெயினாக வந்து ரத்தம் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் சாப்பிடலாம். திராட்சையில் எத்தனை விதமான திராட்சை இருக்கோ எல்லாமே சாப்பிடலாம். உங்களுக்கு காஞ்ச திராட்சை சாப்பிட்டா ரத்தம் ஏறும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சையாகவே திராட்சையை சாப்பிட்டாலுமே நல்ல ரத்தம் வந்து ஏறும். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதுளம்பழம் வந்து சாப்பிட்டா நல்ல ரத்தம் ஏறும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் மாதுளம்பழமும் சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய உருளைக்கிழங்கு, இப்போலாம் வந்து புதுசாக தோண்டினவுடனே ஒரு உருளைக்கிழங்கு வருது இல்லைங்களா, அது வந்து கிடையாதுங்க. அது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதில் வந்து நான் சொல்கிற இந்த ரத்தம் ஏறுறது இருக்காது. பழைய உருளைக்கிழங்கு நம்ம உடனே வந்து சமைச்ச உடனே ரெடி ஆகிடும், அதை வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பன்னீர் சென்னான்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய டைம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியும் வந்து நார்மல் பால் கொதிக்க விட்டு எலுமிச்சை சாறை போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிட்ரிக்னால் எப்படி நமக்கு எலுமிச்சை பழம், சாத்துக்குடி, நார்த்தங்காய், ஆரஞ்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மலைப்பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ரத்தம் ஏறும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.